ஒரு ஹோட்டல். அங்கே ஒரு பொண்ணு வந்து எனக்கு கரெக்டாக 39வது நம்பர் ரூம் தான் வேணும்னு கேட்டு சாவி வாங்கிட்டு கூடவே ஒரு கருப்பு கலர் கத்தி, 39 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு வெள்ளை கலர் நூல், ஒரு எலுமிச்சம்பழம் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போகிறா. அந்த பொண்ணு கேட்ட ரூமுக்கு பக்கத்து ரூம் தான் அந்த ஹோட்டல் ஓனரோட ரூம். அன்றைக்கி நைட்டு அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு தங்கியிருந்த ரூம்லேருந்து திடீர்னு ஒரு சத்தம். யாரோ கத்துற மாதிரி, இருக்கிற பொருட்கள்லாம் கீழே விழுற மாதிரி, அன்னைக்கின்னு பார்த்து எல்லா பாத்திரமும் உருளுதா உடையுதா அப்படின்ன மாதிரி என்னென்னவோ சத்தங்கள். பயத்தில் அவருக்கு தூக்கமே போயிட்டு. மறுநாள் காலையில் ரூமில் என்ன நடந்திருக்கும், எதனால் அந்த சத்தங்கள் வந்திருக்கும் அப்படின்னு அவர் தீவிரமாக யோசிச்சுட்ருக்கும் போது அந்த பொண்ணு எதுவுமே நடக்காத மாதிரி ரூமை காலி பண்ணிவிட்டு வந்து பில்லை செட்டில் பண்ணிவிட்டு கிளம்பிட்டா. இவருக்கு ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு மேலே சந்தேகம்னு உடனே போய் செக் பண்ண சொல்கிறாரு. அங்கே போய் பார்த்தா சத்தங்கள் வந்ததுக்கான எந்த அறிகுறியும் இல்லாத அளவுக்கு ரூம் ரொம்ப நீட்டாக இருக்குது. அவள் வாங்கிட்டு போன கத்தி, நூல், எலுமிச்சம்பழம் கூட அங்கே அப்படியே இருக்குது. இவ ஏன் வந்தா, எதுக்கு இதெல்லாம் கேட்டா, எதனால் அந்த சத்தங்கள் வந்துச்சுன்னு எதுவுமே அவருக்கு புரியலை. ஆனாலும் எந்த பிரச்சனையும் இல்லைன்றதுனால அதை அப்படியே விட்டுட்டாங்க. கரெக்டாக ஒரு வருஷம் கழித்து திரும்பவும் அந்த பொண்ணு அந்த ஹோட்டலுக்கு வந்து இப்போவும் எனக்கு அதே ரூம் வேணும்னு கேட்டு கூடவே கத்தி, நூல், எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போகிறான். அன்றைக்கி நைட்டும் அதே மாதிரி சத்தங்கள் கேட்குது. மறுநாள் காலையில் எதுவுமே நடக்காத மாதிரி ரூமை காலி பண்ணிவிட்டு வந்து பில்லை செட்டில் பண்ணிவிட்டு கிளம்பிட்டான். இவருக்கு இந்த டைம் குழப்பம் இன்னும் அதிகமாகிடுச்சு. ஒருவேளை அடுத்த டைம் அவள் வந்தால் கண்டிப்பாக அவகிட்டையே கேட்டுடணும்னு முடிவு பண்ணுறாரு. அதே மாதிரி அடுத்த வருஷமும் அதே நாளில் அந்த பொண்ணு அந்த ஹோட்டலுக்கு வந்து இப்போவும் எனக்கு அதே ரூம் வேணும்னு கேட்டு கூடவே கத்தி, நூல், எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போகிறான். அன்றைக்கி நைட்டும் அதே மாதிரி சத்தங்கள் வருது. இவர் எப்படா விடியும்னு காத்துட்ருந்து மறுநாள் காலையில் அவள் பில்லை செட்டில் பண்ண வரும்போது எதனால் உன்னோட ரூமில் அந்த மாதிரியான சத்தங்கள் வந்துச்சுன்னு கேட்குறாரு. அவள் அதை நான் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் வேறு யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுறா. அவரும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. காரணத்தை சொல்லிட்டா. ஆனால் அவள் காரணத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டதுனால அந்த ஓனர் அந்த காரணத்தை என்கிட்ட சொல்லலை. ஸோ எதனால் சத்தம் வந்துச்சுன்னு எனக்கும் தெரியாது. இதே மாதிரி உங்ககிட்டையும் யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னால் நீங்களும் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளை நம்பி சொல்லப்படுற விஷயங்கள் கூட ஒரு அமானிதம். அதை நாம் கண்டிப்பாக பாதுகாக்கணும்.